அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் போட்டியிடுகின்றன என்ற தகவல்கள் அரச புரசலாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகளோடு புதிய கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. யார் யாருக்கு எந்த இடங்கள் என்ற விவரம் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. நமக்கு கிடைக்கிற தகவல் என்ற அடிப்படையில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் சிறிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. மறுமலர்ச்சி திமுகவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் அவருடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். மற்றவை பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. யார் யார் எந்த இடங்களில் போட்டியிடுகிறார்கள், எவ்வளவு இடங்களில் போட்டியிடுகிறார்கள் என்பதெல்லாம் விரைவில் தெரிந்துவிடும். இப்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவல் படி காங்கிரஸ் கட்சி 28 இடங்களில் கை சின்னத்தில் போட்டியிடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 இடங்களில் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை 8 இடங்களில் முரசு சின்னங்களில் போட்டியிடுகிறது. சிபிஐ 6 இடங்களில் அவர்களுடைய சொந்த கதிரருவாள் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். சிபிஐஎம் 6 இடங்களில் அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவருடைய சொந்த சின்னமான ஏனி சின்னத்தில் 2 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் 28, விடுதலை சிறுத்தைகள் 10, தேமுதிக 8, சிபிஐ 6, சிபிஐஎம் 6, முஸ்லீம் லீக் 2, ஆக மொத்தம் 60 இடங்கள் அவரவருடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல் உதயசூரியன் சின்னத்தில் தோழமை கட்சிகள் போட்டியிடுகின்றன. அப்படி பார்த்தால் அந்த எண்ணிக்கை மறுமலர்ச்சி திமுக 6 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக புதிதாக திமுக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவித்த கட்சி சென்ற தேர்தலில் இப்பொழுது போட்டியிடுகிற கட்சியாக கமல் கட்சி இருக்கிறது. மக்கள் நீதி மையம் அவர்கள் 3 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2 இடங்களில் உதயசூரியன் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சி 2 இடம் உதயசூரியன், தமிழக வாழ்வுரிமை கட்சி 1 இடம், ஆதித்தமிழர் பேரவை 1 இடம், எஸ்டிபிஐ முஸ்லிம் கட்சி 1 இடம், முக்குளத்தூர் புலிப்படை கருணாஸ் தலைமையிலான கட்சி 1 இடம். இவையெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றன. மீண்டும் நான் சொல்லுகிறேன், மதிமுக 6, மக்கள் நீதி மையம் 3, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2, மனிதநேய மக்கள் கட்சி 2, தமிழக வாழ்வுரிமை கட்சி 1, ஆதித்தமிழர் பேரவை 1, எஸ்டிபிஐ 1, முக்குளத்தூர் புலிப்படை 1, ஆக மொத்தம் 17 இடங்கள். இது உதயசூரியன் சின்னத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கட்சிகள். ஏற்கனவே 60 இடங்கள் அவரவர் சின்னம். உதயசூரியன் சின்னத்தில் சிறிய கட்சிகள் 17 இடங்கள். ஒட்டுமொத்த இடங்களில் இந்த இடங்கள் போக மீதி இருக்கிற இடங்கள் என்று பார்த்தால் 157 இடங்கள். 60 இடங்கள் மாற்று சின்னம், 17 இடங்கள் உதயசூரியனில் மாற்று கட்சி. இவை போக மீதி இருக்கிற இடங்கள் 157. அந்த இடங்களில் திமுக தன்னுடைய உதயசூரியன் சின்னத்தில் தங்களுடைய கட்சியினர் போட்டியிடுவார்கள் என்று அந்த கட்சியின் சார்பாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இருக்கிற 234இல் உதயசூரியன் 157 இடங்களில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், தோழமை கட்சி சார்பில் உதயசூரியனில் 17 பேர், மற்ற சின்னங்களில் அவரவர் சின்னங்களில் அந்தந்த கட்சிகள் என்ற வகையில் 60 இடங்களில் மாற்று கட்சியினர் போட்டியிடுகின்றனர். இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். மேலதிக தகவல்கள் கிடைத்தவுடன் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.